Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பத்தின டீடைல்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய சீக்வன்ஸா நம்ம பார்க்கக்கூடியது வந்து சயின்டிஸ்ட் போஸ்ட் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சிஎஸ்ஐஆர் லேப்ஸ். இது வந்து கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய லேப் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் லேப்ஸ் இருக்கு. அவனோட மெயின் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் லேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு நிறைய ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ இதை பண்றதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் in terms of completed BE முடிச்சிருந்தா மட்டும் எலிஜிபிள், in case ME completed also eligible, PhD also is eligible அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. This is what website you have to send an application form, and salary range also is mentioned here is 1,32,660 rupees, and only interview, no more written examination. In case if you correctly properly fit or shortlisted for next process interview அப்படிங்கிற பட்சத்தில் last date 14th of February. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா very good opportunity those are preparing for GATE examinations அப்படிங்கிற சொல்றேன். அதே மாதிரி இதனுடைய டீடைல்ஸ் பார்ப்போம், எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு, ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சயின்டிஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அபவுட் 11 pay scale 11th pay scale, 7th number of vacancies பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 32 years போட்டிருக்காங்க, ரைட். பே லெவல் 7th பே கமிஷன் இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 8th பே கமிஷனாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்கிரேடட் சேலரி வந்து பேசிக் பே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 days பிஃபோர் தான் உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஹேவ் அப்கிரேடட் டு 8th பே கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தி குவாலிஃபிகேஷன் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரைட். போஸ்ட் கிராஜுவேட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ரைட், 60% இருக்கணும். வித் போஸ்ட் கிராஜுவேட் இருக்கணும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆர் எம்இஎம் டெக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரைட். ஸோ இருக்கலாம், பிஹெச்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் கம்பல்சரி, டிசைரபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். இதை கோத்ரூ பண்ணி பாருங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட் எம்இஎம் டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட். ஸோ இவங்க பண்ண பிஹெச்டி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தளவில் வந்து எம்இஎம் டெக் அண்ட் பிஹெச்டி கேட்கறாங்க. தென் ஃபாலோடு பை அகெயின் எம்இஎம் டெக் பிஹெச்டி. ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கைண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள், 60% மினிமம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கெமிக்கல் பொறுத்தளவில் பிடெக் ஆர் மேபி எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதர்வைஸ் எம்இஎம் டெக் அண்ட் பிஹெச்டி also eligible, and BTech chemical engineering, right. Again the post code 5 க்கு வந்து again வந்து chemical தான் கேட்டிருக்காங்க. Then post code 6 வந்து பாத்தீங்கன்னா mechanical engineering or maybe with post graduate degree in intellectual property law, ஓகே, அது வந்து கேட்டிருக்காங்க. எம்இஎம் டெக் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இது தேவையில்லை. எம்இஎம் டெக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் பண்ணிருக்கலாம், பிஹெச்டி பண்ணிருக்கலாம், ரைட். ஸோ இதுல வந்து one biggest parameter is age limit maximum 32 plus 3 கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஹெச்டி சயின்ஸ்ல பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு. எம்இஎம் டெக் இன் கெமிக்கல், ரைட். ஸோ இதெல்லாமே வந்து எலிஜிபிளா இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இன்ட்ரெஸ்டட், ஸோ இந்த டீடைல்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்குற போய் கோத்ரூ பண்ணிட்டு then followed by you can try to send an application form. பிகினிங்ல இருந்து உங்களுடைய கெரியர் அப்லிஃப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.